கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் அடுத்தடுத்து இன்று அதிகாலை 3 முறை இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் காட்டாற்று வெள்ளமும் அதிக கனமழை காரணமாக ஏற்பட்டதனால இந்த வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை உள்ளிட்ட இந்த பகுதிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இந்த கூகுள் மேப்பில் பல்வேறு இடங்கள்ல இந்த குடியிருப்புகள் இருந்ததும், பிறகு அந்த இடங்கள்ல இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு அந்த இடங்கள்ல குடியிருப்பு பகுதிகளே இல்லாத ஒரு நிலை, அந்த கட்டடங்கள் எல்லாம் இருந்த தடமே இல்லாமல் மண்ணோடு புதையுண்டு போயிருக்கக்கூடிய இந்த காட்சிகளையுமே நம்ம பார்க்கிறோம். இந்த மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு, இது இந்த முண்டக்கை என்ற பகுதி வழியாகத்தான் இந்த ஆறு செல்கிறது. இந்த ஆற்றை ஒட்டி தான் இந்த காட்டாற்று வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் பாதிக்கப்பட்ட பகுதி இந்த முண்டக்கை பகுதி. இந்த பகுதியில பார்க்கலாம், இந்த பகுதியில தான் ஆறு ஓடுகிறது. இந்த பகுதியை சுற்றி அந்த ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே பல குடியிருப்புகள் இந்த காட்டாற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இந்த முண்டக்கையில் இருந்து பிறகு இந்த சூரல்மலை என்ற பகுதிக்கு வர வேண்டும். இந்த சூரல்மலை இங்கிருந்து தான் இந்த ஆறும் வருகிறது. இந்த ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலும் முழுமையாக இந்த சூரல்மலையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி சூரல்மலை, இதை பார்க்கிறோம். இது இங்கிருந்து முண்டக்கை வழியாக ஆறு வரக்கூடிய அந்த பகுதியை பார்க்கலாம். இந்த ஆற்றின் கரையை ஒட்டி எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். தற்பொழுது இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு, இந்த நிலச்சரிவும் காட்டாற்று வெள்ளமும் ஏற்பட்ட பிறகு வெளியான அந்த கழுகு பார்வை காட்சியில் இந்த ஆற்றின் கரையோரம் இருந்த பல குடியிருப்புகள் இல்லாமல் வெறும் கருங்கற்கள் மட்டுமே மூடி கிடக்கக்கூடிய காட்சிகளையும், மண்ணால் புதையுண்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். ஆற்றின் கரையோரமாக இருந்த பல வீடுகள் இல்லை. இது இந்த முண்டக்கையிலிருந்து சூரல்மலையை இணைக்கக்கூடிய முக்கிய சாலையினுடைய பாலம். இந்த பாலம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சூரல்மலையிலிருந்து இந்த பாலம் வழியாக மீட்பு குழுவினுடைய வாகனங்கள் முண்டக்கைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த பாலம் உடைந்ததன் காரணமாக இன்னும் செல்ல முடியாத நிலை. இன்னும் காட்டாற்று வெள்ளமும் வடியாமல் அடித்து செல்கிறது. தொடர்ந்து கனமழையும் பெய்து வருகிறது. இந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதை எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள் மட்டுமே எஞ்சி இருப்பதை நாம் இந்த கழுகு பார்வை காட்சியிலே பார்க்கிறோம். இந்த கூகுள் மேப்பில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகளின்படி ஆற்றின் கரையோரமாக இருந்த வீடுகள், சில விடுதிகள் இங்கு பார்க்கலாம். நிறைய அந்த ஆற்றை ஒட்டி நிறைய விடுதிகள் இருந்தது. இந்த விடுதிகள்ல சுற்றுலா பயணிகள் பலர் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை என்று மீட்புக் குழுவினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த சூரல்மலையிலிருந்து இந்த ஆறு செல்கிறது. இந்த ஆறு செல்லக்கூடிய வழித்தடத்தில் தான் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் சூரல்மலை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கு பிறகு இங்கிருந்து முண்டக்கை பகுதிக்கு செல்ல முடியாமல் இந்த பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு தற்காலிக பாலத்தை அமைப்பதற்கான உபகரணங்களை கொண்டு அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் இந்த பகுதியில் எல்லாம், அதாவது மீட்பு குழுவினர் செல்ல முடியாத, காட்டாற்று வெள்ளத்தை கடந்து செல்ல முடியாத அந்த பகுதிகள் எல்லாமே ட்ரோன் மூலமாக, ஆளில்லா விமானம் மூலமாக அவற்றை அந்த பகுதியில் என்ன நிலவரம் என்பதை கண்காணிப்பதற்கு அவற்றை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக ஒரு சில ட்ரோன்களை பயன்படுத்த முடியவில்லை. எனவே இந்த லேசான மழை, அதாவது கனமழை சற்று ஓய்ந்தால் பிறகு அதில் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ட்ரோன்களை, ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தலாமா என்று அதற்கான ஆலோசனையும் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும், குறிப்பாக இந்த முண்டக்கை என்ற பகுதி, இதை சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்கள் தான் இந்த நிலச்சரிவில் முழுமையாக மண்ணில் புதைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த மீட்பு குழுவினர் இங்கு இன்னும் சென்றடையாத நிலையில இந்த சூரல்மலை பகுதியில் மட்டுமே பல்வேறு இடங்கள்ல மண்ணில் புதையுண்ட நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதாக மீட்பு குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த குழுவினர் குறிப்பிட்ட இந்த சூரல்மலை பகுதியை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தகவலின்படி பல்வேறு இடங்களில் புதையுண்ட நிலையில் சடலங்கள் இருப்பதாகவும், அவற்றை அங்கிருந்து சடலங்களை மீட்டு அங்கிருந்து அனுப்பி வைப்பதாகவும், தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதே போல இந்த குடியிருப்பு பகுதிகளில் ஒரு சிலர் உதவி கேட்டு அங்கங்க தஞ்சமடைந்தவர்களையும் இன்று காலை முதல் ஒரு பக்கம் மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஆறு ஓடக்கூடிய இந்த மலைப்பகுதியில இந்த முண்டக்கை, சூரல்மலையை ஒட்டி ஓடக்கூடிய இந்த ஆறினுடைய வழித்தடத்தில் தான் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு
நிலச்சரிவோடு காட்டாற்று வெள்ளமும் அதிக கனமழை வந்து இருந்ததன் காரணமாக அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள் விடுதிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு வெளியூர்கள் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் எல்லாமே வந்து சுற்றுலா பயணிகளாக வழக்கமாக இது போன்ற வயநாட்டு பகுதிக்கு வருவது வழக்கம். எனவே இந்த கரையோரம் இருக்கக்கூடிய விடுதிகளில் இருந்த மக்களினுடைய நிலை என்ன, சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன என்பது இதுவரை அறியப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் சடலங்களாக பலர் வந்து புதையுண்ட நிலையில் மீட்கப்பட்டு வருவதனால இந்த பலி உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து மீட்பு குழுவினரால் தெரிவிக்கப்படுகிறது. எனவே கூடுதலான மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்க வேண்டிய நிலையில் இருப்பவர்களை வந்து உடனடியாக மீட்பதற்கும் சடலங்களை கண்டறிந்து அவற்றை மீட்பதற்குமான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கேரள அரசு அதற்காக சிறப்பு அதிகாரி ஒருவரை வந்து நியமித்திருக்கிறது. IAS அதிகாரியாக ஒருவரை இந்த மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு IAS அதிகாரியை வந்து நியமித்திருக்கிறது. அவர்கள் வந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு ராணுவத்தினர் மட்டுமல்லாமல் அண்டைய மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மீட்பு குழுவினரும் ஒருங்கிணைத்து எந்தெந்த பகுதிக்கு மீட்பு நடவடிக்கைகள் தேவை, நிவாரண நடவடிக்கைகள் தேவை என்பதை அறிந்து அவற்றை வந்து உடனடியாக அந்த மீட்பு குழுவினரை அங்கே அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் உயிருடன் மீட்கப்பட்டவர்களுடைய விவரங்களை அறிந்து அவர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறை மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களை அவர்கள் குறித்த விவரங்களை வந்து தெரிவிக்கிறார்கள். பலரும் வந்து வயநாட்டில் தொடர்பு கொள்ள முடியாமல் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்களை யாரும் தொடர்பு கொள்ள முடியும் என்றால் கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்வதனால உயிரிழந்தவர்கள் சடலமாக மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்தி அவற்றை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கும் கேரள அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான பட்டியலை தேர்வு செய்யக்கூடிய பணியிலும் பட்டியலிடக்கூடிய பணியிலும் வந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை குழுவினர் அதற்காக கூடுதலாக வருவாய்த்துறையினரை வந்து இந்த பணிகளில் ஈடுபடுத்தி இருப்பதாகவும் மாநில அரசு அதிகாரிகள் வந்து தெரிவிக்கின்றனர். மற்ற பணிகளை எல்லாம் வந்து அரசினுடைய மற்ற பணிகளை எல்லாம் வழக்கமான பணிகளை நிறுத்திவிட்டு முழுமையாக இந்த மீட்பு பணிகளில் வந்து அனைத்து துறை அதிகாரிகளும் ஈடுபட வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முழுவதுமாக கேரளா முழுவதுமாக சுற்றுலா தலங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற வயநாட்டிலும் வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீட்பு குழுவினர் வந்து தொய்வின்றி பணிபுரிய கூடுதலான மீட்பு குழுவினரை வந்து அங்க வரவழைத்தும் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்களை இயக்க முடியாத நிலையில் இருப்பதனால வானிலை வந்து சற்று மழை ஓய்ந்தால் மீண்டும் ஹெலிகாப்டர்களை வந்து பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கைகளும் அங்கு இருக்கக்கூடிய சேதத்தை வந்து பார்வையிடுவதற்கான திட்டத்தையும் வந்து வைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்தாக கோழிக்கோடுல தயாராக 2 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. அங்கிருந்து மழை சற்று நின்றால் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இன்னும் மீட்பு குழுவினர் சென்றடையாத பகுதிக்கு வந்து மீட்பு குழுவினர் செல்வதற்கான திட்டத்துடன் வந்து தயாராக இருப்பதாகவும் அம்மாநில அரசு அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.